கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் துணை ஆட்சியர் கேத்தரின் சரண்யா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி கலந்து கொண்டு விவசாயிகளின் பல்வேறு குறைகளை குறித்து பேசினார். அப்போது அவர் பேசுகையில், நம்முடைய பொள்ளாச்சி மாவட்டத்தில் அநேக மலைகள் உள்ளன. அந்த மலைகளில் வனத்துறையினர் மழை தரக்கூடிய மரங்களை நட வேண்டுமென்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது நாம் அணைகளை நம்பியிருக்க தேவையில்லை. நமக்கு மழை வந்து கொண்டிருக்கும் நம்முடைய பகுதிகளில் அநேக கடைகளில் கலப்பு உரங்கள், கலப்பு மருந்துகள் விற்கப்படுகின்றன. அதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த கடைகளை கண்டுபிடித்து தினசரி நாளிதழில் செய்தியாக வெளியிட வேண்டும். இந்த செய்தியால் விவசாயிகள் விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் என பேசினார். அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர். ஒரு நிமிஷம் மேம் சொல்லிருக்கேன். நான் பில் கேட்ஸ் மூலமா ஒரு 7 நாட்டுக்கு போயிட்டு விவசாயத்தை பத்தி தெரிந்து கொள்வதற்காக ஸ்பெயின், போர்ச்சுகல், இட்டலி, சுவிட்சர்லாந்து, வேட்டிகன், அப்புறம் வெனிசுலா, இந்த மாதிரி நாடுகள்ல போய் விவசாயம் எப்படி பண்றாங்கன்னு பார்த்தேன். அங்க எப்படி பயிர் செய்யறாங்கன்னா நஞ்சை நிலைமை இல்ல, எல்லாமே புஞ்சை நிலம் தான் இருக்கு. அங்க கம்மாய் இல்ல, டேம் இல்ல, எதுவுமே இல்ல, ஆறுதான் இருக்கு. ஆனா நல்லா விவசாயம் பண்றாங்க. இன்னைக்கு நாங்க பொள்ளாச்சியில மாவட்ட சப்கலை கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல அவங்க குறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க குறைகளை ஏற்று நிறைவேற்று பொள்ளாச்சி சப்கலை சொல்லியிருக்காங்க. நாங்க மரம் நட வேண்டும் என்று நாங்கள் மலைகளிலே மழை தரக்கூடிய மரங்களை நட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். ஒவ்வொரு சங்கத்திலிருந்தும் வலியுறுத்தி நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க செயலிருக்காங்க. கலப்பு உரங்களை, கலப்பு மருந்துகளை தடை செய்ய வேண்டும். அந்த கடைகளை பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கிறோம். இன்னொன்னு, எங்கெங்க மரங்கள் வெட்டுறாங்களோ அந்த மரத்துக்கு தக்கதாக இன்னொரு புதிய மரத்தை வைக்க வேண்டும் என்று நாங்கள் பொள்ளாச்சி சப்கலைக்கிடம் தெரிவித்திருக்கிறோம். அவரும் மகிழ்ச்சியோடு கண்டிப்பாக செய்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் பொள்ளாச்சியிலிருந்து அனைத்து சங்கங்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. போட்டோ